வைன் ஷாப் எல்லாம் இழுத்து மூடுவாங்கன்னு பார்த்தா இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபாயை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. மேம் பேஷண்ட் வர சொல்லுங்க சிஸ்டர். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார். டாக்டர், நான் குடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா அந்த ஸ்கேன்ல லிவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இது மேல நம்பிக்கையே இல்லை டாக்டர். நீங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்க. எல்லா கோட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். ஓகே சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டெய்லி கோக்கு பெப்சி அந்த மாதிரி எதுவும் குடிக்கிற பழக்கம் இருக்கா? அஃப்கோர்ஸ் டாக்டர், இது இல்லாம நான் இல்ல. டீ காஃபி கூட நல்ல ஆயிலி ஸ்நாக்ஸ் சாப்பிடுற பழக்கம் இருக்கா? ஆமா டாக்டர், இப்பதான் ஒரு டீ 2 முட்டை பண்டாவும் சாப்பிடுவாங்க. அன்டைம்ல பிரியாணி, பீஸா, சில்லி சிக்கன், பர்கர் அந்த மாதிரி சாப்பிடுற பழக்கம் ஏதோ இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி வாக்கிங், ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதோ பண்ற பழக்கம் இருக்கா? அடுத்த மாசத்துல இருந்து தான் ஜிம் பக்கம் போகலான்னு இருக்கேன் டாக்டர். இப்ப ஆக மொத்தம் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அப்படிதானே சார்? ஏன்டா தினமும் பெப்சி, கோகோ கோலா, பஜ்ஜி, போண்டான்னு சாப்பிடுவ, அதுவும் அன்டைம்ல பிரியாணி, சில்லி சிக்கன், பீஸான்னு சாப்பிட வேண்டியது? ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன், கேட்டா எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? டாக்டர் 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 என்னாச்சு? நீங்க குடிக்கிறதுல தான் ரியாலிட்டி என்னன்னா, நீங்க இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்திருக்கு. பயப்படாதீங்க சார். இதுல குட் நியூஸ் என்னன்னா, நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லிவர் மறுபடியும் நார்மல் ஆகும். சோ ஆல்கஹால் குடிச்சா மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரணும்னு இல்ல, இந்த மாதிரி உணவு பழக்கங்களால கூட வரலாம். புரிஞ்சுது டாக்டர். சார், இனிமேல் அந்த ஜூஸ் குடிக்காதீங்க சார். டாக்டர், அப்ப இதை குடிக்கலாமா? எது?